ரசூலுல்லாவுக்கும் தன்னுடைய மனைவிமாருக்கும் இடையிலான உறவு சம்பந்தமாக சில விஷயங்களை சொல்லிட்டு முடிச்சுக்கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெரியும் 11 திருமணங்கள் முடித்திருந்தார். இது மிக ஆதாரபூர்வமான தகவல்களின் அடிப்படையில் வரக்கூடிய செய்தி தான் 11 திருமணங்கள் என்று சொல்கிறேன். ஆனால் அதே அளவுக்கு இன்னும் 11 பெண்கள் சம்பந்தமாக தகவல்கள் இருக்கின்றன. அது சம்பந்தமாக வந்திருக்கிற அறிவிப்புகள் பலவீனமான அறிவிப்புகள். அவர்களையும் ரசூல்லா திருமணம் முடித்ததாக சில தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படலை. எப்படியோ நிறுவப்பட்ட உண்மை அங்கே நாங்கள் சொல்கிறோம் 11 மனைவிமார். அந்த 11 மனைவிமாரும் எங்களுக்கு தெரியும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா, உம்மு சலமா, உம்மு ஹபீபா, மைமூனா, ஜுவைரியா, அதுபோல் ஜெய்னப் பின் ஜஹ்ஷ், இப்படி எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் 11 பேர். மாரியத்துல் கிப்தியா என்று சொல்லி ஒரு அடிமை பெண் இருந்து அந்த பெண்ணை ரசூல்லா திருமணம் முடித்தாரா இல்லையா என்று சொல்வதில் ஒரு தெளிவற்ற விஷயம் இருக்கிறது. அது உறுதிப்படுத்தப்படலை. இந்த பெண்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற நேரத்திலே இருவர் வஃபாத் ஆகிறார்கள். ஒன்று ஹதீஜா, அடுத்தது ஜெய்னப் பின் ஹுசைமா. ஜெய்னப் பின் ஹுசைமாவோடு கிட்டத்தட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 மாதங்கள் மட்டும்தான் வாழ்றார். அவர் வஃபாத் ஆகி விடுகின்றார். அடுத்த 9 பேரோடையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமகாலத்தில் வாழுகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்தம் 8 பிள்ளைகள், 4 ஆம்பளை பிள்ளைகள், 4 பொம்பளை பிள்ளைகள். அதில் 7 பிள்ளைகள் ஹதீஜாவோடாக கிடைத்த பிள்ளைகள். ஒரே ஒரு ஆண் பிள்ளை இப்ராஹிம் என்பவர் மாத்திரம் மாரியத்துல் கிப்தியாவுக்கு கிடைத்த பிள்ளை. அது தவிர அடுத்த மனைவிமார்களுக்கு ரசூல்லா ஊடாக பிள்ளைகள் கிடைக்கவில்லை. இது வரலாறு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 9 பேருக்கும் நாட்களை பிரித்து கொடுத்துருந்தார். இன்றைக்கு இந்த மனைவிட வீட்டில், நாளைக்கு அடுத்த மனைவிட வீட்டில், இப்படி 9 வீடுகளே ரசூல்லா மாறி மாறி தங்குவார். ஆனால் அதில் ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று செஞ்சாங்க. என்னென்னா, ரசூல்லா யாரோட வீட்டில் தங்கினாலும் 9 பேரும் அந்த வீட்டில் ஒன்று கூடுவாங்க. இரவுல ஒன்று கூடி எல்லாரும் இருந்து நல்ல சந்தோஷமா பேசிட்டு அவர்கள் அவங்க வீட்டுக்கு போவாங்க. இப்படி ஒரு நடைமுறை இருந்து ப்ராக்டிக்கலி நாங்கள் இது எந்த அளவு சாத்தியம்னு சொல்லி யோசிப்பாரு. 2 கல்யாணம் முடிச்சாக்கள் இருந்தால் கொஞ்சம் யோசிப்பாரு. அல்லது அப்போ 2 கல்யாணம் முடிச்சாங்கள்ட்ட அந்த ப்ராக்டிஸை கேட்டு பாருங்க, சும்மா செஞ்சு பாருங்க சார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எனக்கு தெரிஞ்ச துபாயில் இருக்கிற ஒரு அரபு சகோதரர். அவர் ஒரு தடவை என்னோட பேசினார், இலங்கைக்கு நான் ஒரு ட்ரிப் கொண்டு வரணும். அவர் சொன்னார் 2 தடவை வரணும், அதுக்கு எப்படி பட்ஜெட் சொல்லி கொஞ்சம் பார்த்து சொல்லணும் என்று சொல்லி, அதுக்கு உரிய ஆக்கள் எனக்கு கொஞ்சம் காட்டித்தாங்க. நான் கிட்டே 2 தடவை வரணும் சொல்லி. இல்லை 2 வைஃப், முதலாவது ஒரு வைஃப் பிள்ளைங்களோட வந்துட்டு அவங்கள திரும்ப கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு 2வது வைஃப் பிள்ளைய கூட்டிகிட்டு வரணும். நான் கிட்ட 1 வரையில வாங்க, அது சாத்தியம் இல்லைன்னு சொன்னார். அது இப்போ உள்ள நிலைமை அப்படி தானே. ஆனால் ரசூலுல்லா என்ன செஞ்சார், அந்த 9 பேரும் பாருங்க எவ்வளோ அந்த அந்நியோன்யமாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்றதைத்தான் அது காட்டுது. அப்படி ஒன்று கூடுகின்ற நேரம் ஒன்றில் ஒரு நாள் அவங்க எல்லா 9 பேரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும், இந்த 9 பேரில் நீங்கள் யாரோட கூட இறக்கம் எப்படி சொல்கிற பதில். இப்போ ரசூலுல்லாஹ் ஒரு எக்ஸ்கியூஸ் ஒன்று கேட்டார். என்ன தெரியுமா, எனக்கு ஒரு நாள் டைம் தாங்க, நான் நாளைக்கு நாங்கள் கெதராவோமே அந்த டைமில் சொல்கிறேன் என்று சொன்னார். மறுநாள் விடிஞ்சதுக்கு ஒரு ரசூல் என்ன செஞ்சாருண்டா, மார்க்கெட்டுக்கு போய்த்து 9 மோதிரங்கள் வாங்கினார். வாங்கி ஒவ்வொரு மனைவியோட வீட்டுக்கும் போய் மோதிரத்தை கையில் கொடுத்துட்டு சொன்னார், இது உங்களுக்கும் எனக்கும் இடையில மட்டும், யார்ட்டையும் சொல்லிடப்படாது. நான் உங்களுக்கு மோதிரம் தந்த விஷயத்தை 9 பேருக்கும் கொடுத்துட்டு ரசூல்லா வந்துட்டார். அடுத்த நாள் இப்போ நைட்டில் எல்லாரும் ஒன்று கூடினாங்களே, ரசூல்லாவிடத்தில் இப்போ கேட்டாங்க, நேற்று கேட்ட கேள்விக்கு என்ன பதில். ரசூல்லா சொன்னார், நேற்று நான் யாருக்கு மோதிரம் தந்தனோ அவங்களோட தான் நான் இறக்கம் என்று சொன்னேன். இப்போ யாருக்கு மோதிரம் கொடுத்தார் ரசூலுல்லாஹ்? எல்லாருக்கும் மோதிரம் கொடுத்தீங்க. ஒவ்வொரு ஆளும் உள்ளூர சந்தோஷப்பட்டு கொள்றாங்க. என்னது, எனக்கு தான் ரசூலுல்லாஹ் மோதிரம் தந்து, என்னோட தான் இறக்கம். இந்த மாதிரி ட்ரிக்கை கையாள தெரியாததுனால தான் பிரச்சனை நிறைய பேர். இதில் உள்ள விஷயம் என்னன்னா, இங்கே உண்மையிலே அந்த பெண்களுக்கு யாரோட இறக்கம் என்று சொல்றதை தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதா நோக்கம். அவங்களுக்கு அவ்வளோக்கே தெரியாத ரசூல்லா பல இடங்கள்ல நீங்க யாரோட கூட அன்பு வச்சிருக்கிறீங்கன்னு சொல்ற நேரத்தில் ஆயிஷான்னு பகிரங்கமாக சொல்லித்தான் இருக்கிறார். அதே மாதிரி ஹதீஜாவை விட அவருக்கு ஈடான ஒரு மனைவி இல்லை என்று சொல்றத பல இடங்கள்ல ரசூலுல்லாஹ் சொல்லித்தானே இருக்கிறார். அது தெரியுமே. அப்படி இருந்தும் ஏன் கேட்டார்
வாழ்ந்தார்கள். இது சாதாரணமாக இருக்கின்ற சில சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான். உண்மை அவங்களுக்கு அப்படி ஒன்றை கேட்டு அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற வார்த்தைகள் உண்மை இல்லை என்று இருந்தாலும் அதனால் சந்தோஷம் அடைவார். அதுதான் அங்கே உள்ள விஷயம். அந்த சந்தோஷத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெயின்டைன் பண்ண நினைச்சார். அதுதான் அங்கே நடந்தது. நாங்கள் ஏற்கனவே குடும்பம் என்று சொன்னால் என்னன்னு சொன்னோமே, அந்த குடும்பத்துக்குரிய இலக்கணமாக வாழணும் என்றதான் ரசூலுல்லாஹ் எதிர்பார்ப்பாகிறது. இதனால தான் நீங்கள் பார்க்கலும் என்னன்னா, உம்மு ஹபீபா பின் அபி சுஃபியான், அபு சுஃபியான் மகள் உம்மு ஹபீபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிச்சிருந்த மனைவிகள் ஒருத்தர். உம்மு ஹபீபா ஒரு நாள் வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய சகோதரி ஒருத்தர் இருக்கிறார், இஸ்ஸத் பின் அபி சுஃபியான், அவரை பற்றி நீங்கள் யோசிக்கலையா? என்ன யோசிக்கணும் என்று ரசூலுல்லாஹ் கேட்டார். இல்லை, அவரை நீங்கள் கல்யாணம் முடிக்கிறத பற்றி யோசிக்கலையா? இப்போ ரசூலுல்லாஹ் திரும்பி கேட்டார், என்னண்டா நான் கல்யாணம் முடிக்கிறது உங்களுக்கு விருப்பமான்னு. ஓ, எனக்கு விருப்பம். ஏனென்று கேட்டார். ஏனென்றா உங்களை கல்யாணம் முடிச்சு வாழ்கிற இந்த பெண்களுக்கு உள்ள சிறப்பும் அவங்களால நடக்கின்ற நலன்களும் இருக்கின்றது. அது எனக்கு மட்டுமல்ல, இந்த சகோதரிக்கும் கிடைக்கணும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். இப்போ ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டு சொன்னார்டா, உங்களை நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறதுனால உங்களோட சகோதரி எனக்கு ஹலால் ஆக மாட்டா என்று சொல்லி சொன்னார். இங்கே உள்ள விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாவுக்கு தன்னுடைய சகோதரியை முடிச்சு கொடுக்கணும் என்று சொல்லி அவ விருப்பப்பட்டார். இந்த மனநிலை என்ன? இது காட்டுற ரசூலுல்லாஹ்வோட கேரக்டர் என்ன என்று சொல்றது. அவர் மனைவிமாருடனான அவருடைய ரிலேஷன்ஷிப் எப்படி? அது போலியானது அல்ல, அது மிகுந்த உண்மையானது, நேர்மையானது. அந்த நேர்மை தான் உண்மையான காதல் என்று சொல்றது, உண்மையான அன்பு என்று சொல்றது. நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக பிளான் ஒன்று போட்டு இன்றைக்கு முத்தம் கொடுக்குற, இன்றைக்கு அணைச்சி கொள்கிற, இன்றைக்கு கையை பிடிக்கிற, இன்றைக்கு 5 நிமிஷம் பேசுகிற என்று சொல்கிற பிளான் அல்ல அன்பும் காதலும். உண்மையும் நேர்மையும் தான். அந்த உண்மையும் நேர்மையும் ரசூலுல்லாஹ்விடம் இருந்திருக்கிறது. அதுதான் மனைவிமார ஈர்த்த விஷயம். அதான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கையில் நாங்கள் காணுகின்ற உண்மை. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கணும் என்னன்னா, இப்படி ஒரு 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 லட்சியவாத குடும்பம் மாதிரி எப்போவுமே சிரிச்சு கொண்டு எப்போவுமே சந்தோஷமாக குதூகலமாக அப்படி மட்டும்தான் வாழ்ந்தார்களா? மனைவிமாருக்கிடையில் சண்டை வரலையா? வந்திருக்கிறது, பிரச்சனை வந்திருக்கிறது. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தேன் சாப்பிட்டார். அந்த தேனுடைய சுவைக்காக வேண்டி தினமும் ஹப்ஸாட வீட்டுக்கு போக தொடங்கினார். இதை அடுத்தாக்கள் வந்து பார்த்தாங்கன்னா இது சரி வராது, இது எப்படியோ நிப்பாட்டணும்னு சொல்லி அவங்க பிரச்சனைப்படுத்தினாங்க. அதே மாதிரி ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் போகிற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2 பேரையுமே கூட்டிக்கிட்டு போனார். அப்போ ரசூலுல்லாஹ் நடுவில் ஒரு ஒட்டகத்தில் போகிறார், 2 பக்கத்துலேயும் 2 பேரும் ஒட்டகங்களில் வராங்க. ஒரு கட்டத்தில் ஆயிஷாவோட ஒட்டகம் கொஞ்சம் பின்னுக்கு ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் ஹப்ஸா முன்னுக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஹப்ஸா ரசூலுல்லாஹ்வோட ஏதோ பேசி 2 பேரும் சிரிச்சு கொண்டாங்க. அதை பார்த்தோன்னே ஆயிஷாவுக்கு கோபம் வந்துட்டு, நான் இல்லாமல் என்ன அரசியல் பேசுறீங்கன்னு கேட்டா அந்த கோவத்தில். அப்போ ரசூலுல்லாஹ் பார்த்தோன்னா விஷயம் குழப்பம். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பேலன்ஸாகவே போனார், யாரும் பின்னுக்கு போகாம. இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடந்துக்கிறேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவரை திருமணம் முடிச்சிருக்காங்க. சஃபியா வந்து யூத கோத்திரத்து பெண், உருவத்தில் கொஞ்சம் சின்ன. ரசூலுல்லாஹ் சஃபியா திருமணம் முடிச்சு மதீனா கூட்டிட்டு வந்து ஆயிஷாவோட வீட்டுக்கு வந்தோடனே ஆயிஷாட்ட கிட்ட, நீங்கள் சஃபியா சந்திக்க போகலையா? அவள் பார்க்க போகலையா? எல்லாரும் பார்க்க போகிறாங்களே, நீங்கள் போகலையா? பசன் நான் போக மாட்டேன். ஏன்? ஹிய யஹூதியா மின் கல்பின் வகாலி, அவ உருவத்திலையும் சரி குணத்திலையும் சரி அவ யூத பொம்புல, அவ பார்க்க நான் போக மாட்டேன். இப்படியான மன உணர்வுகளையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வோட பல தடவை சண்டை பிடிச்சி தான் நிற்கிறான் இருந்திருக்கிற. ஒரு முறை அவக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில் ஒரு சண்டை. சமரசம் பேசுறதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்ட நேரத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்ட நேரத்தில் அந்த ரசூலுல்லாஹ் கேட்டார், என்ன ஆயிஷா கிட்ட, நான் சொல்லவா நீங்க சொல்றீங்களா? அப்போ ஆயிஷா சொன்ன என்ன தெரியுமா, நீங்க சொல்லுங்க, ஆனால் உண்மையாக சொல்லணும், பொய் சொல்லப்படாது. கேட்டுக்கொண்டிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வருது. அல்லாஹ்வுடைய தூதுவர், அவர் பொய் சொல்வாரா? நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்படி அடிக்க போனார். அப்போ ரசூலுல்லாஹ் கையை விரிச்சு
தடுத்தார். ஆயிஷா வந்து என்ன செஞ்சார், ரசூலோட முதுகு பின்னால் வந்து ஒளிச்சு கொண்டார். ரசூல்ல சொன்னார் அபூபக்கரை பார்த்து, உங்களை நாங்கள் இதுக்கு கூப்பிடல, பேசத்தான் கூப்பிட்டோம், அடிக்க கூப்பிடல. அதுபோல சொன்னார், இப்போ நீங்கள் வந்து வேலை முடிஞ்சிட்டு, ஏண்டா அவ கோவத்தோடு இருந்தா இப்போ வந்து எனக்கு பின்னால தான் வந்து ஒழிச்சு கொண்டிருக்கிறார். அப்போ பிரச்சனை தீர்ந்தாச்சு, நீங்கள் போயிட்டு வாங்க. அவர் வெளியில் போனதுக்கு போகிற இவங்க 2 பேரும் அதை பேசி சிரிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் சிரிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அபூபக்கர் திரும்ப உள்ளுக்கு வர்றாங்க. உள்ளுக்கு வந்து பார்த்தா அவருக்கே ஆச்சரியம், என்னடா சண்டை பிடிச்சாங்க இப்போ சிரிச்சு கொண்டிருக்கிறான். அப்போ அபூபக்கர் சொல்கிறார், என்னண்டா உங்களோட சண்டையில் நீங்கள் என்ன பங்குதாரராக மாற்றினீங்க, சந்தோஷத்திலையும் பங்குதாரராக சேர்த்துக்கோங்களே. அப்போ அதில் உள்ள விஷயம் என்னண்டா பாருங்க, பிரச்சனைகள் நடந்திருக்கிறது, ஆனால் அது ஒரு பெகேஜா தூக்கிட்டு திரியல யாரும், அது தெரியல. அது அந்த சந்தர்ப்பத்தோட முடிஞ்சு இரவுல திரும்ப எல்லாரும் ஒன்று கூடினாங்க, பேசி சிரிச்சாங்க, அது இருக்கிறது. ரசூல்லாவோட முரண்பட்டு இருக்கிறார்கள், அடுத்த நிமிஷம் அது மாறி இருக்கிறது. அது அந்த வன்மத்தை வச்சு கொண்டு இருந்தது இல்லை. இதுதான் குடும்ப வாழ்க்கை. அதான் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெற்றுக்கொள்கின்ற ஆகப்பெரிய படிப்பினை அதுதான். நாங்கள் வாழ்கிற குடும்ப மாதிரியே யதார்த்தமான குடும்ப வாழ்க்கை தான். ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளால சண்டைகள், பிரச்சனைகள், கோபங்கள் இது எல்லாம் இருந்தாலும், பொறாமைகள் இதெல்லாம் இருந்தாலும் அவை வந்து அப்பப்போ இடையில வரக்கூடிய விஷயம்தான். ஒரு டிவியில் ஒரு கிரிக்கெட் மேட்சை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறேன்னா இடையில வர இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி சண்டைகள், பிரச்சனைகள் அப்படி இடக்கிட வந்துட்டு போகும். சந்தோஷம், அமைதி, திருப்தி, இந்த விஷயங்கள் தான் அந்த குடும்ப வாழ்க்கையோட அடிப்படையாக இருந்திருக்கிறது. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்டுகொள்கிற மிகப்பெரிய முன்மாதிரி. இந்த முன்மாதிரியை எங்களோட வாழ்க்கைக்கு உரியதாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டு விடைபெறுகின்றேன்.